ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஜாப் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் ஜாப்பு. ஸோ இந்த ஜாபுக்கு வந்து மக்கள் நலவாழ்வு சங்கம்னு சொல்லுவாங்களா, அந்த டிபார்ட்மெண்ட் கீழே உங்களுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. இந்த ஜாபுக்கு என்ன டீட்டெயில், என்ன டிஸ்கிரிப்ஷன், எப்படி அப்ளை பண்ணுறது எல்லாம் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. வாங்க ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அதேமாதிரி நம்ம சேனலில் வரக்கூடிய வீடியோ டெய்லி அப்டேட்டுக்காக வாட்ஸ்அப் சேனலும் ஃபேஸ்புக் குரூப்பும் வச்சுருக்கோம். வேணுங்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப். இந்த பிடிஎஃப் நீங்கள் டேரெக்டாக போயிட்டு தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்லையும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா இந்த வீடியோகளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணுங்க டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. எங்கேருந்து இருக்குன்னா மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை கீழே உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் வந்திருக்கு. எங்கேருந்து பாருங்கள், மாவட்ட நலவாழ்வு சங்கம் தூத்துக்குடியிலேருந்து ஜாப் வந்துருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 22/1/2025 அன்று மாலை 5 மணிக்குள் உங்களோட ஃபார்ம் வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன போஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு மாவட்ட தர அலுவலர் துணை இயக்குனர் மருத்துவம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா டென்டல், அப்புறம் ஆயுஷ், அப்புறம் நர்சிங், அப்புறம் சோசியல் சயின்ஸ், அப்புறம் லைஃப் சயின்ஸ் கிராஜுவேட். இதில் யாரெல்லாம் கிராஜுவேட் ஆகிருக்காங்களோ இந்த ஒன் ஆஃப் த டிசிப்ளினில் அவங்க இதுக்கு எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. அதேமாரி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. இதில் பாருங்கள் 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்த் அட்மினிஸ்ட்ரேஷன். அதேமாரி உங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. 40,000 வந்து உங்களுக்கு மாதமாக சம்பளம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கான ஏஜ் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 45 வயசு கீழே இருந்தால் போதும்னு இருக்காங்க. அடுத்து செகண்ட் போஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு பல் மருத்துவ உதவியாளர், அதாவது டென்டல்னு சொல்லுவாங்களா, அதுக்கு வந்து அசிஸ்டன்ட் மாதிரி எடுக்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் 10th கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும். அதாவது உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இன் அசிஸ்டன்ட் டென்டல் சர்ஜன், அதாவது பல் மருத்துவர் ஆப்ரேஷன் பண்ணுவாங்களா, அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கணும். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இவ்வளோ வருஷம் கேட்கல, ஆனால் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13,800 கேட்டிருக்காங்க. 13,800 சொல்லியிருக்காங்க. அடுத்து SC/STக்கு வந்து 37 வயசு சொல்லியிருக்காங்க. BC MPCக்கு வந்து 34 வயசு சொல்லியிருக்காங்க. OCக்கு 32 வயசுக்குள்ள இருந்தால் போதும்னு இருக்காங்க. அடுத்த போஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு ஆய்வக உதவியாளர் மாவட்ட சுகாதார அலுவலகம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் 8ஆம் கிளாஸ் வந்து பாஸ் ஆகிருக்கணும். அதுமாதிரி நல்ல உங்களுக்கு பிசிக் அண்ட் விஷன் கேப்பாசிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்களுக்கு நல்ல பார்வை திறன், அப்புறம் நல்ல உடல் திறன் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு 30 வயசுக்கு இருந்தால் போதும். உங்களுக்கு வந்து 8,500 மாத சம்பளமாக கேட்டிருக்காங்க. அடுத்து நுண்கதிர் வீச்சாளர் அரசு மருத்துவமனை, அதாவது ரேடியாலஜி சொல்கிறாங்களா, அது இது ஹையர் செகண்டரி வந்து வித் 2 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் கேட்குறாங்க. ரேடியோ டயக்னோஸ் டெக்னாலஜி கண்டக்ட் பை த போர்டு பேராமெடிக்கல். அதாவது நீங்கள் 12th கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ரேடியோ டயக்னோஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஆட் பண்ணலை. இதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 10,000 கொடுத்துருவாங்க. இதுக்கும் SC/STக்கு 37 வயதுகள், 34 வயது வந்து OBCக்கு BCக்கு. அடுத்து OCக்கு பார்த்தீங்கன்னா 32 வயசுக்குள்ள இருந்தால் போதுன்ட்ருக்காங்க. அடுத்து உங்களுக்கு செவிலியர் நர்ஸுக்கு சொல்லியிருக்காங்க. நகர்ப்புற நலவாழ்வு மையம், அடுத்து நகர்ப்புற நலவாயம் 2 இது கேட்டிருக்காங்க உங்களுக்கு. இதுக்கு வந்து நீங்கள் செவிலியர் பட்டப்படிப்பு இல்லது இளங்கலை செவிலியர் பட்டப்படிப்பு, அதாவது BSc இல்லை DGNM படிச்சிருந்தால் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னா 18,000 கொடுப்பான்ருக்காங்க. அறிவிப்பு தேதியின்படி 50 வயசுக்குள்ளே தான் போதும். நீங்கள் இதுக்கு எந்த விதமான ஏஜ் வயசு அவங்க மென்ஷன் பண்ணல. டேரெக்டாக நீங்கள் 50 வயசுக்குள்ள இருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வாகன துலக்குனர் கேட்டிருக்காங்க. ஆரம்ப சுகாதார நிலையம், தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் அப்படின்னு எதுவும் மென்ஷன் பண்ணலை. வயசு மட்டும் பார்த்தீங்கன்னா SC/STக்கு 37, MPCக்கு 34, OCக்கு 32ன்னு சொல்லியிருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,500 மாதமான கொடுத்துருன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்ட் பாருங்கள், உங்களுக்கு காது கேளாத இளம் வயதிற்கான பயிற்றுனர், அதாவது NPPCDன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு. இதுக்கு வந்து நீங்கள் டிப்ளமோ ட்ரைனிங் முடிச்சிருக்கணும். யங் டெஃப் அண்ட் ஹியரிங் ஹேண்டிகேப்டு கீழே படிச்சிருக்கணும். உங்களுக்கு சம்பளமாக 17,000 கொடுத்துருவாங்க. இதுக்கும் ஆஸ் பர் வயது வரும் பார்த்தீங்கன்னா 37 வயசு SC/STக்கும், 34 MPC BC DNC, OCக்கு வந்து 32 வயசு சொல்லியிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் கேட்டிருக்காங்க. TEIC. இதில் நீங்கள் எஜுகேஷன் அவங்க மென்ஷன் பண்ணலை. நீங்கள் தமிழ் நல்லா எழுத படிக்க தெரிஞ்சாலே போதுன்ட்ருக்காங்க. சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,500 கொடுப்பன்ட்ருக்காங்க. குறைந்தபட்சமாக உங்களுக்கு 18 வயசு இருந்தால் போதும். அதிகபட்சமான வயசு 40ன்னு இருக்காங்க. அடுத்து உங்களுக்கு பல்நோக்கு பணியாளர் ஆயுஷ் ஆரம்ப சுகாதார நிலையம் கேட்டிருக்காங்க. இதில் நீங்கள் எஜுகேஷன் அவங்க மென்ஷன் பண்ணலை. நீங்கள் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும். உங்களுக்கு சம்பளம் 8,500. குறைந்தபட்ச வயது பார்த்தீங்கன்னா 18, அதிகபட்ச வயது 40ன்னு இருக்காங்க. அடுத்து பல்நோக்கு மருத்துவமனை UH and WCன்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கும் எஜுகேஷன் அவங்க மென்ஷன் பண்ணலை. சம்பளம் 8,500. குறைந்தபட்ச வயது 18, அதிகபட்சமான வயது 40ன்னு இருக்காங்க. உங்களுக்கு நிபந்தனை கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக படித்து பார்த்துருங்க எப்படி என்ன டிபார்ட்மெண்ட்டுக்கு எதுக்காக எடுக்கிறாங்க அப்படின்னு. இதில் வந்து உங்களுக்கு டெம்பரரி ஜாப்னு சொல்லியிருக்காங்க. இதில் அடுத்து உங்களுக்கு எப்போவும் இதில் வந்து பர்மனன்ட் ஜாப் பண்ண மாட்டோன்னு இருக்காங்க. அதேமாரி உங்களுக்கு 11 மாத பணி நியமனத்துக்கான ஒப்பந்த அடிப்படையில் நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும்னு இருக்காங்க. ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக தூத்துக்குடி.nic.in வெப்சைட்டில் போயிட்டு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஃபில் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட் இருக்கும்ல, அதெல்லாம் அது கூட அட்டாச் பண்ணி 22
5/2025 அன்னைக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மு டேரெக்டாகவோ இல்லை போஸ்ட்லேயே வர மாதிரி பார்த்துக்கோங்க. நீங்கள் பக்கத்தில் தான் டேட்டா போய் கொடுத்துருங்க, இல்லை நீங்கள் போஸ்ட்டில் அனுப்பலாம், போஸ்ட்டில் அனுப்பலாம். ஸோ எந்த அட்ரஸுக்கு அனுப்பணும் பார்த்தீங்கன்னா, விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி நிர்வாக செயலாளர், மாவட்ட நலவாழ்வுச் சங்கம், மாவட்ட சுகாதார அலுவலகம், மாப்பிள்ளையூரணி, தூத்துக்குடியும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஒன்றுக்கும், அதாவது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதுக்கான டவுன்லோட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா இங்கே பாருங்கள், உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா, நீங்கள் என்ன போஸ்ட் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதில் உங்களோட இங்கே வந்து நேம் எழுதிக்கோங்க. இன்கேஸ் டென்டலுக்கு எழுதிங்க டென்டல்னு எழுதிக்கோங்க, இல்லை பல்நோக்கு மருத்துவம் அதை எழுதிக்கோங்க. எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை இங்கே எழுதிக்கோங்க. அடுத்து உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இங்கே ஒட்டிக்கோங்க. அடுத்து உங்களோட நேம் கேட்டிருக்காங்க, இது வந்து நீங்கள் கேபிட்டல் லெட்டர் உங்கள் பேர் எழுதுங்க. அடுத்து உங்களோட ஃபாதர் இல்லை ஹஸ்பண்ட் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபாதர் இல்லை ஹஸ்பண்டோட நேம் வந்து கேபிட்டல் லெட்டர் எழுதுங்க. அடுத்து உங்களோட ஜெண்டர் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ அதை இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் கேட்டிருக்காங்க, இதுக்கு ப்ரூஃபோட கேட்குறாங்க. உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதுவும் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட ஏஜ் கேட்டிருக்காங்க, என்ன ஏஜோ அதை இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட கம்யூனிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த கம்யூனிட்டியில் வரீங்களோ அதை இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வித் சர்டிஃபிகேட் அண்ட் மார்க் ஷீட், அதாவது நீங்கள் 10th வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னா 10th மார்க் ஷீட்டு, அப்புறம் உங்களோட டிசி கேட்டிருக்காங்க. ஸோ அந்தமாரி உங்களோட மார்க் ஷீட்டு வித் சர்டிஃபிகேட்டோட கொடுத்துருங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஜெராக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களோட ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க. அடுத்து உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் கேட்டகரி கீழே வரீங்க அப்படின்னா, அதாவது எக்ஸ் சர்வீஸ்மேனு, அப்புறம் டிஃப்ரெண்ட் ஏபிள்டு பர்சன், அப்புறம் விடோஸ் அவங்களாம் வரீங்கன்னா அந்த கேட்டகரி இங்கே மென்ஷன் பண்ணுங்கன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து உங்களோட கான்டாக்ட் ஃபோன் நம்பர், அடுத்து உங்களோட மெயில் ஐடி. ஸோ இது ரெண்டும் கவனமாக எழுதுங்க, ஏன்னா இது தான் அவங்க கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான இன்டர்வியூ ஷெடியூல் பண்ணுவாங்க. ஸோ அதனால் உங்களோட கான்டாக்ட் நம்பர் அதை பார்த்து கொடுங்க. அடுத்து உங்களோட இன்கேஸ் உங்களுக்கு ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னா அதுவும் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து உங்களுக்கு பெர்மனன்ட் அட்ரஸ், அடுத்து உங்களோட ப்ரெசன்ட் அட்ரஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து கீழே வந்து அக்னாலேஜ் பண்ணிவிட்டு உங்களோட சைன் கொடுத்துருங்க. இதில் பாருங்கள், உங்களுக்கு அப்ளிகேஷன் ஷுட் சப்மிட் அப்ளிகேஷன் வித் ரீசென்ட்லி டேக்கன் பாஸ்போர்ட் சைஸ், அதாவது ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் கேட்டிருக்காங்க. அது கூட நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே அட்டாச் பண்ணி, மேலே காட்ட டாக்குமெண்ட் எல்லாமே அட்டாச் பண்ணி அவங்களுக்கு அனுப்புகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான அப்ளிகேஷனுக்கான அபிஷியல் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு இதில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்ட் இங்கே கீழே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு லேப் அட்டெண்டன்ட் இருக்கும், இல்லை அதர் கேட்டகரினா அந்த கேட்டகரியான நேம் இங்கே இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் இங்கே எழுதிட்டு உங்களோட அப்ளிகேஷனை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் டுடே வீடியோ காய்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் தமிழ் ஜாப் இன்சைட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டெய்லி ஜாப் வீடியோ உங்களுக்கு வரணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட் வந்துடும்.